ஒவ்வொரு மாதமுமே ஏற்படக்கூடிய கிரகநிலை பயிற்சிகளை பொறுத்து தான் பொதுவாக பலன்கள் அப்படிங்கிறது வேறுபடும். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் நிகழக்கூடிய கிரக பயிற்சியால் இந்த ரிஷபராசி அன்பர்கள் என்ன மாதிரியான பலன்களை பெறப்போகிறீங்க? ஏதாவது மங்களமான யோகம் உருவாகியிருக்கா? இந்த யோகங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும்? அல்லது என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம்? பொதுவாக பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த கிரக பயிற்சி அப்படிங்கிறது 12 ராசிக்குமே ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன மாற்றத்தை கொடுக்கும். கட்டாயமாக 12 ராசிகளுக்குமே ஒவ்வொரு பயிற்சியின் போது மாற்றங்கள் ஏற்படும். அந்த வகையில் ரிஷபம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைய போகுது அப்படிங்கிறது தான் நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நீங்கள் சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாட்டையும் மகாலட்சுமி வழிபாட்டையும் மனமாற செய்து வருவதால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான யோகம் பெற இறைவனின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும், உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும். நன்மை உங்களை வந்து சேரும். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் எளிய முறையில் கணிச்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும். ஜாதக கணிப்பை எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றத்திற்கு இது உதவியாக இருக்கும். தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. எல்லாமே நல்லதாக நடக்க உங்கள் சொந்த ஜாதக கணிப்பு கட்டாயமாக தேவையான ஒரு விஷயம். பயன்படுத்திக்கோங்க, நன்மை பிறக்கும். ரிஷபராசி அப்படின்னு சொன்னாலே கடின உழைப்புக்கு சொந்தக்காரங்க. அதுவும் இந்த மாதம் பாருங்கள், உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே திறமையாக செயல்பட்டு நன்மைகளை பெறக்கூடிய ஒரு ராசி. கடின உழைப்பால் நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீங்க. ரொம்ப காலமாக நிலுவையில் இருந்த வேலைகளையுமே ரொம்பவுமே சிறப்பாக வெற்றிகரமாக செஞ்சு முடித்து காட்டுவீங்க. இந்த மாதத்தில் உங்களோட அனைத்து வித திட்டங்களுமே நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குது. நிதி நிலைமை மிதமானதாக இருக்கும். அவசரமாக மட்டும் நீங்கள் புதிய முதலீடுகளை செய்கிறத தவிர்த்தா ரொம்பவுமே நன்மையை பெற முடியும். குடும்ப வாழ்க்கையுமே சிறப்பான யோகத்தை கொடுக்குது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இந்த ரிஷபம் ராசி சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டதுனால பெரும்பாலும் பாருங்கள், எல்லா விஷயத்திலுமே திறமையாக செயல்பட்டு நன்மையை பெறக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களுடைய குணங்களின் அடிப்படையில் பார்த்தா எப்பவுமே இந்த ரிஷபராசி அன்பர்கள் பேராசைக்கு இடம் கொடுக்காதவங்க, நல்ல குணவாதனங்களாக இருப்பீங்க. தீய குணங்கள் பெரும்பாலும் உங்ககிட்ட இருக்காது. இந்த கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவங்களா பெரும்பாலும் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பலவீனமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா அது பிடிவாதம் தான். பெரும்பாலும் நீங்கள் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிறது போல தான் வாக்குவாதம் செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. இந்த ஒரு விஷயத்தையும் பெரும்பாலும் தவிர்த்தாலே நீங்கள் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை பெறலாம். சுக்கிரனோட பரிபூர்ண அருளும் நிறைஞ்ச ராசி உங்கள் ராசி அப்படிங்கிறதுனால நீங்கள் திறமையாக செயல்படுற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மைகளை பெறுவீங்க. ரிஷப ராசிக்காரங்க பழகுவதற்கு இனிமையானவங்களாக இருப்பீங்க. அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழ்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதே போல் அமைதியான குணம், புத்திசாலித்தனம், கடின உழைப்பு இது எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த பிடிவாதத்தால் தான் நிறைய பின்னடைவுகளை நீங்கள் கடந்த காலத்தில் சந்திச்சிருப்பீங்க. இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு பாருங்கள், கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடி பிரச்சனை இதிலிருந்து விடுபட்டு நன்மைகளை பெறக்கூடிய யோகத்தை கொடுக்குது. இந்த மாத தொடக்கத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கும். பெரும்பாலும் நீங்கள் பாருங்கள், அடுத்தவங்களோட விஷயத்தில் மட்டும் தலையிடாதீங்க. அது பிரச்சனையை கொடுத்துரும். கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. மனைவி சொல்வதை காது கொடுத்து கேளுங்க. அன்போடும் அனுசரணையோடும் முதல்ல நடந்துக்கோங்க. இப்படி இருந்தீங்கன்னா பாருங்கள், குடும்பத்தில் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும். அப்படி இருந்தாலுமே பிள்ளைங்களோட ஒரு சில விஷயங்கள் இன்னுமே உங்களுக்கு சந்தோஷத்தை அதிகரிக்கும். இதுக்கு முன்னாடியும் உங்களோட பேச்சை அவங்க கேட்கல அப்படிங்கிற வருத்தம் இருந்திருக்கும். இப்போ பாருங்களேன், எங்கள் சொல்கிறத தட்டாமல் செய்வாங்க. அதுவே மனசுக்கு இதமானதாக அமையும். மங்கள காரியங்கள் தொடர்ந்து நடக்கும். இதனால் பாருங்கள், உறவினர்களின் வருகை உங்களோட இல்லத்தில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். பண தட்டுப்பாடுமே பெரும்பாலும் நீங்குது. நீங்கள் கவனமாக செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே சிறப்பான உயர்வை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. நினச்ச பொருளை வாங்கக்கூடிய நிலை உண்டாகுது. அதே போல் பொன்பொருள் சேர்க்கையும் இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. இந்த மாதம் உங்களோட நண்பர்கள் பக்கபலமாக உங்களுக்கு எல்லா விஷயத்திலுமே ஒத்துழைப்பை கொடுப்பாங்க. பிள்ளைங்கிட்ட அவங்களோட தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைங்க. வெளியூர்லேருந்து நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். குலதெய்வ வழிபாடை விட்டவங்க மறக்காமல் இந்த மாதம் தவறாமல் குலதெய்வ வழிபாடை செஞ்சுருங்க. அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் முன்னிருந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடை நீங்கள் செய்கிறதால நல்ல ஒரு நன்மைகளையும் மேன்மைகளையும் நீங்கள் பெற முடியும். நேரம் நல்லா இருக்கும் பொழுது அந்த வாய்ப்புகளை சரியாக உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தணும். மாத இறுதியில் குலதெய்வ வழிபாட்டால் நிறைவேறும் உங்களுடைய ஆசைகள் அனைத்தும். பிள்ளைங்களோட படிப்புக்காக நீங்கள் ஏதாவது திடீர் பாருங்கள் கடன் வாங்கி செலவு செய்கிற மாதிரி இருக்கும்.
பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. அலுவலகத்தில் சக ஊழியர்களோட மனதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. எடுத்துமோ கவுத்துமோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. மற்றவங்களை பற்றி புறம் பேசுறது, கேலி கிண்டல் செய்கிறது, இதை கட்டாயம் நீங்கள் தவிர்த்தி ஆகணும். இல்லைன்னா சக ஊழியர்கள் மத்தியில் உங்களுக்கு கெட்ட பெயர் வரக்கூடும். மேல் அதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணிகளை நீங்கள் சரியாக செய்வதன் மூலம். பெரும்பாலும் அலுவலகத்தில் நீங்கள் பாருங்கள், மற்றவங்க உங்ககிட்ட மற்றவங்கள பற்றி பேசினா கூட அது காது கொடுத்து கேட்காம அந்த இடத்த விட்டு விலகிறீங்க. உங்களுக்கு என்ன பணியை கொடுத்துருக்காங்களோ அதை சிறப்பாக செஞ்சால் அதற்கான பாராட்டு, அதுக்கான அங்கீகாரம் நீங்கள் உடனுக்குடன் பெறக்கூடிய யோகம் இப்போ இருக்குது. அதனால் இந்த வாய்ப்புகள் எல்லாமே சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மேலும் இந்த மாதம் நடுப்பகுதியில் உங்களோட பணிகளில் ரொம்பவுமே கவனமாக நீங்கள் செயல்படணும். எடுத்துமோ கௌத்துமோலாம் செய்யக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனம் கட்டாயம் உங்களுக்கு தேவைப்படுது. மேலும் இந்த சமயத்தில் கவனம் இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்களை நீங்கள் சிக்கிற மாதிரி இருக்கும். அரசு பணியில் இருக்கிறவங்க உரிய நேரத்தில் உங்களோட பணிகளை சரியாக செஞ்சு முடிச்சிடணும். வேலைக்குமே உரிய நேரத்தில் போகணும். உங்களோட பணிகளில் நீங்கள் ரொம்பவுமே எச்சரிக்கையாக தான் இருக்கணும். சிலர்லாம் தேவையில்லாமல் உங்கள் மேலே இருக்கிற போட்டி பொறாமையால் உங்களோட பிரச்சனையில், உங்களோட வேலையில் சில பிரச்சனைகளை கொடுத்துருவாங்க. அதனால தான் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். கவன சிதறல் உங்களோட வாழ்க்கையில் பின்னடைவை கொடுத்துரும். அதனால் தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயத்திலும் கவனக்குறைவு இல்லாமல் செயல்பட்டால் இந்த ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் பெரும்பாலும் நன்மைகளை பெறலாம். கடந்த காலத்தில் பாருங்கள், இந்த ரிஷபராசி அன்பர்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சமாக நஞ்சமா அவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பீங்க. எப்போ தான் நமக்கு நல்ல நேரம் வரும் அப்படின்ற மாதிரி சூழல் உங்களை துரத்திட்டு இருந்திருக்கும். அதனால் நல்ல நேரத்தை நோக்கி இருந்த உங்களுக்கு இப்போ பாருங்கள், நல்ல ஒரு சிறப்பான அங்கீகாரம் கிடைக்குது. மாத தொடக்கத்தில் ரொம்பவுமே நல்ல வாய்ப்புகள் உருவாகுது. மாத இறுதியிலுமே ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது. மாத நடுப்பகுதியில் மட்டும் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக செயல்படணும். இதனால் பண தட்டுப்பாடு முறையும் நினச்ச பொருளை வாங்கக்கூடிய நிலையும் இருக்குது. கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் எல்லா விதத்திலுமே நீங்கள் நன்மையை பெறலாம். ஏன்னா பணத்தட்டுப்பாடு எப்படா நீங்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு சிறப்பான ஒரு வாய்ப்பு தான் இது. அதனால் இந்த வாய்ப்பு வரும்பொழுது எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குங்க. அது ரொம்பவுமே நல்லது. ஆனால் மாத நடுப்பகுதியில் மட்டும் ரொம்பவுமே கவனமாக எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். பெரும்பாலும் இந்த மாதம் உங்களுக்கு கடின உழைப்பு, நம்பிக்கை இது எல்லாமே அதிகரிக்குது. அலுவலகத்தில் ஊழியர்கள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். அதே போல் இந்த அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். வியாபாரம், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிதானமாக முடிவெடுத்தால் நன்மையை பெரும்பாலும் நீங்கள் பெறலாம். போட்டியாளர்களை பற்றின கவலை வேண்டாம். அவங்க உங்களோட பணியை பார்த்து தானாக விலகி சென்றுவாங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, சுயமாக முடிவெடுத்து செயல்படுத்தினா நன்மையை நீங்கள் பெறலாம். மற்றவங்களோட சொல்லுக்கு அடிபணியாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மூன்றாம் நபரின் தலையீடு உங்களுக்கு இந்த தடவை வேண்டாம். குடும்பத்தோட பிரச்சனைகளையும் சரி, குடும்பத்தில் ஏதாவது வாக்குவாதம் சண்டையாக இருந்தாலும் சரி, அது மூன்றாம் நபர்கள்கிட்ட சொல்லி ஆலோசனையோ ஆறுதலோ தேடாதீங்க. அது பல பிரச்சனை கொடுத்துடும். குடும்பத்தை கட்டி காக்கும் பெண்களுக்கு நீங்கள் உங்களுடைய கெட்டிக்காரித்தனத்தால் பாருங்கள், பல சிரமங்கள் குறைந்து நன்மைகளை பெறுவீங்க. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய துன்பம் துயரத்தை சந்திச்சுட்டு வந்த நீங்கள் இப்போது சிறப்பான உயர்வுகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்களுமே சிறப்பாக செய்வதால் நன்மைகளையும் உயர்வுகளையும் பெரும்பாலும் பெறலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 26, 29. அதிர்ஷ்ட எண்கள் 6, 1, 2, 9. நீங்கள் பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுமே தீரணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செய்யுங்க, நன்மைகளை பெறுவீங்க. விநாயகர் வழிபாடு இதுதாங்க உங்களுக்கு சிறப்பான ஒரு உயர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் உங்களோட இப்போ ஒரு பணிகளை புதுசாக தொடங்குறீங்க அப்படின்னா விநாயகர் வழிபட்டுட்டு செய்யுங்க. விநாயகர் வழிபாட்டால் நன்மைகளையும் உயர்வுகளையும் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளையும் முடித்தெறியக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கை, தைரியத்தை நீங்கள் பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட வீட்டு பூஜை அறையில் கூட இடம்தோறும் விநாயகர் பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை துவங்குவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் கட்டாயம் பெறுவீங்க. விநாயகர் பெருமாள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடம் செய்யுங்க. கொஞ்சம் சிறப்பான கிரகநிலை அமைப்புகளால் இந்த மாதம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அதனால் புதிய வாய்ப்புகளை உருவாக்குங்க, நன்மைகளை பெறுவீங்க. உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துங்க, இன்னும் மேன்மையை பெற முடியும். விநாயகரின் அருளால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்குங்க. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏன்னா பயிற்சி அப்படி இருக்குது. சின்ன சின்ன பாதிப்புகள் வந்தாலுமே அதிலிருந்து விடுபட்டு நன்மையை பெறக்கூடிய யோகம் இருக்குது. எல்லா விதத்துலையுமே முன்னேற்றம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் நல்ல ஒரு லாபத்தையும் பெறலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போனால் நல்லது. கோபப்படாதீங்க, விட்டு கொடுத்து அனுசரிச்சே போங்க. தேவையில்லாமல் யார்கிட்டையுமே இந்த வாக்குவாதம் செய்யாதீங்க. இதை 3ஐயும் தவிர்த்தால் பெரும்பாலும் நீங்கள் நன்மைகளை பெறலாம். என்ன ரிஷபராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் ரிஷபம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.